சொல்லு மச்சான், எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு மயிரே. ப்ரோ, அனிஷாவோட கான்டாக்ட் இருக்கா உங்கள்ட்ட? ஹலோ, நீங்க யாரு? நான் கட்டிக்க போறடா, நீ மூட்டு பேசுறா. என் பேரு சச்சின். ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. கனவா கனவா நான் காண்பது கனவா, என் கண் முன்னே கடவுள் துகளா, காற்றின் உடலா கம்பன் கவிதை மடலா, இவள் தென்னாட்டின் நான்காம் கடலா, சிலிகான் சிலையோ சிறுவாய் மலரோ വെള്ളை നദിയോ. എന്നാ രണ്ടുപേരും വാ, നമുക്ക് പറയാം. ഏതെങ്കിലും ഒരുത്തൻ ഒരു ഇടി എന്റെ മുഖത്തോട്ട് വിളി, എന്നിട്ട് അടിക്കണല്ലോ. നീ കേട്ടത് ശരിയാ, കാടളയ്ക്ക് വരണ കൊമ്പനെ തളച്ചത് ശരിയാ, നീ കേട്ടത് ശരിയാ, വിത്തുകൾ വിതച്ചത് നാളെ നാട്ടില് പെരിയ. எனக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வர, நான் யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் கரெக்டா கொண்டு வர. சொல்லு, யார் நீ? இங்க ஃபுல்லா பூச்செடி போட போறேன், நடுவுல சின்னதா ஒரு வீடு கட்ட போறேன். வீக்கெண்ட் ஆனா நம்ம இங்க வந்துடலாம், நீ நானும் மட்டும்தான். கால்புறா இப்படி கை கோத்து நடக்கலாம். பூமி பழுது நான் சுத்தி சுத்தி வாழ்வேன், உன்னை மட்டும் தானும். ഹലോ, എന്താ അവിടെ നിൽക്കുന്നത്? അകത്തേക്കോ. மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர் உள்ளான் போகும் அழகும் அழகே. கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் பல மாடுகள் தேடி ஒரு கிண்ணாரம் முழும் குளிர் குளிரே. கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர் உள்ளான் போகும். Here's my number, so call me maybe. Oh, you came into my life, I missed you so bad, I missed you so bad, I missed you so bad. అయితే రా, ఇప్పుడే పెళ్లి చేసుకుందాం. అయ్యో, లేట్ అయింది, పర్లేదు. పర్వాలేదు. சுய படங்களை எடுக்கவே பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா, ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா, தீமா 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 தீமா. എന്റെ വീട്ടുകാരറിഞ്ഞാ ഞാൻ എന്തു പറയും? സത്യം പറ, എന്റെ കൂടെയാണെന്നങ്ങ് പറ. സത്യം പറഞ്ഞ അവര് സമ്മതിച്ചില്ലെങ്കിലോ? അങ്ങനെയാണെങ്കിൽ കള്ളം പറ. ഈ മുഖം കള്ളം പറഞ്ഞു, അത് സത്യം. ആരാണെങ്കിലും വിശ്വസിച്ചു.一阴一阳之谓道，紫气东来。我们这对老仔脖子上喜欢挂玉牌，香炉供台上摆，长大才开白黄牌。എനിക്ക് മഹേഷേട്ടനെ മറക്കാൻ പറ്റുമെന്നത് എനിക്കറിയില്ല. ഞാനൊരു ധൈര്യം ഇല്ലാത്തവളെ മഹേഷേട്ട. പക്ഷെ നമുക്ക് രണ്ടുപേർക്കും നല്ലതേ വരൂ. നൈസായിട്ട് ഒഴിവാക്കി കളഞ്ഞല്ലേ.
மாட்டேங்க நான் മൂത്തം കഴിയാറായി നീ എന്താ ചെയ്യാ നിനക്കെന്താ തോന്നുന്നു? നമുക്ക് ഈ മഴ തന്നെ അങ്ങ് കെട്ടിയാലോ നീ അവിടെ പറഞ്ഞ സെറ്റാണ്, ഞാൻ ഇവിടെ സംസാരിക്കട്ടെ. ഓക്കെ யார் பழியோ யார் பிழையோ யார் வச்சா கண்மொழியோ நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ என்னாகும் என் விதியோ என்னாகும் என் விதி. எப்பாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது உனக்கு ஓகே சொல்லிருக்கலாம் தோணிருக்கா? உனக்கு தோணிருக்கா? நல்ல வேலை நீ எனக்கு ஓகே சொல்லலன்னு தோணிருக்கு. நீ சொன்னதாண்டா கரெக்ட். நமக்குள்ள இந்த லவ்லாம் செட் ஆகாது. ஜீரோ ஃபீலிங்ஸ், ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப். பாரி கண்ணால கேட்டேன்னு உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா, தூக்கி வச்சு கொஞ்சணுமா, மனமா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல. சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா, காதோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. மன்னாதி மன்னர் எல்லாம் பின்னாடி வந்தாலுமே என் ஆண்ட மாட்டேங்க நான் தங்கா தங்கா. അപ്പൊ ഞാൻ നിന്റെ ആരടി? You are my worst friend. ഏതായാലും ഫ്രണ്ട് അല്ലേ? അപ്പൊ എന്നെയും കിട്ടും. இவன் மேல பாசங்க சொன்னு நினைச்சுக்காத. இவன் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவ, அதான் இவனை சாப்பிட சொன்ன. எனக்கு இதே இல்லாம இருக்கலாம், ஆனா ஈரம் இருக்கு. ഡോക്ടറെ, എനിക്കൊരു കാര്യം. എന്റെ മോളെ കെട്ടിച്ചു തരണമെന്നല്ലേ? തന്നേക്കാവേ. அம்மா சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவ்வளவுதான் love பண்ணுவேன். ஆனா நீங்க என்ன டீப்பா ட்ரூவா ஹானஸ்டா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இட்ஸ் a kind request. முகம் தாண்டி மனசென்ற உன்னை பார்த்ததால், உன் இதயத்தின் நிறம் பார்த்ததால். Oh, I saw it and she hit me like that. Saw that thing so beautiful. She just hit my heart, oh.
full force and she got me like. കാണുമ്പോ ഇനി സുന്ദരി അല്ലെങ്കിലും എന്നാലും എനിക്കിഷ്ടം. ഒട്ടും ഭംഗിയില്ലെങ്കിലും ഇഷ്ടാവും. ഇഷ്ടം മനസ്സിനകത്തുണ്ടായതല്ലേ, അത് ഒരു കാഴ്ച കൊണ്ട് എങ്ങനെ ഇല്ലണ്ടാവും. നിറമുള്ള കിനാമഴയിൽ ആതിരരാവുമയങ്ങുമ്പോൾ നിന്റെ മൗനമിങ്ങെഴുതുകയല്ലേ മനസ്സമ്മതം. പോലെ ഞാനും വരുന്നു. നീ പോയതിന് മിസ് ചെയ്യും. അതാ എപ്പോഴും പറയും ഐ മിസ് യു. അപ്പൊ നീ എന്ത് പറയും? ഐ മിസ് യു ടു. അതുപോലെ വേറെ പറയും സൂപ്പറാ ഐ ലവ് യു. ഐ ലവ് യു. ലവ് യു. ലവ് യു ടു. പിടയുന്നൊരെന്റെ ജീവനിൽ കിനാവു തന്ന കൺമണി നീയില്ലെങ്കിലെന്നിലെ പ്രകാശമില്ലേ. கடைசியா கையெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ഓക്കെ താങ്ക് യു. நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும். എന്നെയും കൊണ്ടേ പോകുള്ളെന്നാ തോന്നുന്നേ. എന്നാ പിന്നെ അവനെ തട്ടിക്കൊണ്ട് വന്ന് വട്ടക്കാലി താക്കും. നീ ആദ്യം എന്നെ തട്ടിക്കൊണ്ടുവരാൻ നോക്ക്. എന്നെ പണ്ടേ തട്ടിയതല്ലേ, ഇനി കൊണ്ടുവന്നാ പോരെ. யாரோ நம்ம கிட்டே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சத்யா. தெரியல சத்யா, இந்த மயான அமைதி ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இது பாரு, நீ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ. நீ எப்போ இப்படி உடஞ்சி இருக்கணும்னா நான் உன்னை சந்தேகப்படும் போது மட்டும்தான். இது வரைக்கும் உன்னை ஏதாவது கொஸ்டின் பண்ணியிருக்கேனா? எதுவும் யோசிக்காம நிம்மதியாக வந்து தூங்குவா. സുഭാഷ് എന്താ ഒന്നും പറയാത്ത? കണ്ണടക്കാൻ പറ്റില്ല. ശരി, നമുക്കൊന്ന് ട്രൈ ചെയ്യാം. ഒന്ന് കണ്ണ് രണ്ടു അടച്ച്. हमने भी लिखा कुछ तेरे बारे में है, हाथों को संभाले मेरे हाथों में, कैसे हाथों को संभाले मेरे हाथों में, जब तक नींद ना आए इन लकीरों में बातें हो गए. நீங்க வாண்ணா, ஒரு ரவுண்ட் போலாம். இல்ல நீங்க போங்க, நான் அப்புறம். ஆமா, சரிக்கு நிறைய வேலை இருக்குல்ல. अदिति सेठ, असली पंजाबी. आंजनेय दास, असल मलयाली. ਮੇਰੇ ਪੈਰ ਨਾ ਜ਼ਮੀਨ ਉੱਤੇ ਲੱਗਦੇ, ਪੈਰ ਨਾ ਜ਼ਮੀਨ ਉੱਤੇ ਲੱਗਦੇ, ਲੱਖਾਂ ਚਸ਼ਮੇ ਮੁਹੱਬਤਾਂ ਦੇ ਵਗਦੇ, ਆ ਰਾਤੀ ਮਿੱਠੇ ਮਿੱਠੇ ਸੁਪਨੇ ਵੀ ਠੱਗਦੇ, ਨਾ ਗੱਲ ਮੇਰੇ ਵਸਦੀ ਰਹੀ, ਨਾ ਗੱਲ ਮੇਰੇ ਵਸਦੀ ਰਹੀ. ਹੋ ਕੀ ஆனா சின்னப்ப தீராத விளையாட்டு பிள்ளை. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆங்க. தீராத விளையாட்டு பிள்ளைதாங்க, ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இல்ல.
അച്ഛൻ കഴിച്ചല്ലേ? ഇല്ല മോളെ, അച്ഛന് വിശക്കുന്നില്ല. അച്ഛൻ പിന്നെ കഴിച്ചോ? അതല്ല, അച്ഛൻ ഡ്രിങ്ക്സ് കഴിച്ചോന്നാ ചോദിച്ചത്. പിന്നെ നേരത്തെ ഒരു പെപ്സി എടുത്ത് കഴിക്കുന്നുണ്ടോ? അതെ അതെ അതെ. കഴിക്കരുതെന്നല്ലേ ഡോക്ടർ പറഞ്ഞിരിക്കുന്നത്? പിന്നെ എന്തിനാ കഴിക്കാൻ പോയെ? സ്നേഹത്തോടെ ഇവര് വെച്ച് നീട്ടുമ്പോ എങ്ങനെയാ മോളെ കഴിക്കാതിരിക്കണേ? സ്നേഹത്തോടെ തിരി ആട്ടിങ്ങാട്ടെടുത്ത് ഉണക്കമുന്തിരി എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ തിന്നോ? വെറുതെ ഒരു മിനിറ്റ് പോട്ടെ മോളെ. பயந்துருவேன். அதெல்லாம் பயப்பட மாட்டேன்பா, ப்ளீஸ் பா. பயப்பட மாட்டேன்னா போடா. 1000 பிரச்சனை இருந்தாலும் காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு போன நீ துரோகிடா. எவனோ காதலிச்ச பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்னா தியாகிடா. Let's discuss in a friendly manner. സാർ, എനിക്ക് എന്റെ വീട്ടിൽ ഒരു ആനയെ വളർത്തണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. അതുപോലെയുള്ള ഏതെങ്കിലും മൃഗങ്ങളെ സാറിന്റെ വീട്ടിൽ വളർത്തണമെന്ന് ആഗ്രഹമുണ്ടോ? ആക്ച്വലി എനിക്ക് വീട്ടില് കിണറ്റില് നീലത്തിമിംഗലത്തിന് വളർത്തണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. வேலை இல்லாத காலத்துல ராஜஸ்தான்ல ஒரு டைல்ஸ் கம்பெனில சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு ட்ரெயின்ல பேக தொலைச்சிட்டு போக, நான் அதை அந்த பொண்ணுக்கு திருப்பி அனுப்பி வைக்க, அது அந்த பொண்ணுக்கு பிடிச்சு போக, நானும் அந்த பொண்ணும் லெட்டர்லயே லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் நான் ராஜஸ்தான்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எனக்காக இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு ஸ்வெட்டர்லாம் அனுப்பி வச்சு. ராஜஸ்தான்ல ஸ்வெட்டரா? எப்படி வேணும்? நீ ஆசைப்பட்டதை உன்னால படிக்க வைக்க முடியுமா? அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர முடியுமா? அவ கனவு நனவாக்கி தர முடியுமா? புரியல. நிலாவும் கூட இருந்து என்ன ஆகும்? டாக்டர். எப்படி டாக்டர் ஆக்குவ? அவ படிச்ச ஸ்கூல் பேரை கூட உன்னால நினைவில் வைக்க முடியல. அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு உனக்கு 4 பேரோட உதவி தேவைப்படுது. நிலாவுக்கு நீ என்ன எதிர்காலத்தை தரப்போற? நான் படிக்க வைப்பேன். எப்படி படிக்க? இல்ல ஹோம்வொர்க் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? கணக்குல சந்தேகங்களை தீர்த்து வைக்க முடியுமா? அறிவியலை பத்தி கெட்ட விளக்கம் தர முடியுமா? கிருஷ்ணா, கிருஷ்ணா இங்க பாரு. சரித்திரம் தெரியுமா உனக்கு? இங்க பாரு, இங்க பாரு. நாளைக்கு நிலா வளர்ந்து நிலைக்கு வந்த பிறகு சமுதாயத்துல சகஜமா பழகிற மாதிரி உன்னால சகஜமா பழக முடியுமா? உன் கூட பானுமதி இருந்து கஷ்டப்பட்ட மாதிரி நிலாவும் கஷ்டப்படணுமா? டாக்டர் வேணும், ஒரு நர்ஸ். நிலாவை ஒரு நர்ஸ் ஆக்க முடியுமா உன்னால? கிருஷ்ணா, நிலாவும் கூட இருந்தா நீ அவளை பாத்துக்க முடியாது. அவதான் உன்னை பாத்துக்கணும். എങ്ങോട്ടാ? നിന്നോട് ഞാൻ പറഞ്ഞതല്ലേ സുനി, ഈ റൈഡ് ഞാൻ ഒറ്റയ്ക്കാ പോകുന്നത്. നിന്റെ കയ്യിൽ പെട്രോൾ അടിക്കാനും ഫുഡ് അടിക്കാനുള്ള കാശുണ്ടാവല്ല, പിന്നെ എങ്ങോട്ടായാലും എനക്കെന്താ? തന്തയില്ലാത്തവനെ, നീ അന്ന് എന്റെ മോളോട് എന്തോ ഡയലോഗ് അടിച്ചത്? പുറത്തുപോയി വലിയ കാശുകാരനാവുന്നു. ജയ്സ, പുറത്ത് പോയില്ലെങ്കിൽ എന്താ, ഈ നാട്ടിൽ വേറെ എന്തൊക്കെ പണികളുണ്ട്. ഓട വൃത്തിയാക്കാം, കക്കൂസ് കഴുവാം, ശവം കുഴിച്ചിടാം, അങ്ങനെ എന്തെല്ലാം. ഞാനിവിടെ ഉള്ളിടത്തോളം കാലം നീ ഒരു കോത്താഴത്തോട്ടും പോകാൻ പോണില്ല. നിന്നെ ഒരു തേങ്ങ ഞാൻ സമ്മതിക്കുകയില്ല. പോലീസുകാരുടെ അടുത്താണോടാ കളി? റാസ്കൽ.
I had to choose her or the sun, I'd be one nocturnal son of a gun. Take a look at my girlfriend, she's the only one I got. Not much of a girlfriend, I never seem to get a lot. நானும் சாரி. எதுக்கு? இல்ல உங்க வீட்டுக்குள்ள டெலஸ்கோப் வழியா பார்த்ததுக்கு, அப்புறம் பார்க்க சுமாரா தான் இருக்குன்னு சொன்னதுக்கு. சினிமா நடிக்க மாதிரி இல்லைனாலும் ஓகே, சீரியல் நடிக்க மாதிரி இருக்கு. எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ 100க்கு 100 என்னவளா. டேய் தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. கிளினிக்ல ஆள் வெயிட்டிங்ல இருப்பாங்க. நான் போன் ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ஏவாமா டிங்கிலே கம்மன் மிங்கிலே நம்ம காட்டுல நான் தான் கிங்கு. மாடர்ன் மன்மதா ஆசை கூடுதா கண்ணு தட்டுதா give me ring. நான் சொக்குறேண்டி விக்குறேண்டி ஒத்தையில நிக்குறேண்டி. நான் தித்திக்காவா பத்திக்காவா உத்தை கொத்த ஆட ரெடி. உருகுது மயங்குது. ഇതൊക്കെ സ്റ്റോക്കിംഗ് ആണ്. സ്റ്റോക്കിംഗ് എന്താണെന്നറിയോ സച്ചിന്? സ്റ്റോക്കിംഗ് എന്താന്ന് അറിയുകയും ചെയ്യും, അതിൽ പൈസ ഇട്ടിട്ടുണ്ട്, പൈസ പോയിട്ടുണ്ട്. ആ കേസ് വിട്. അത് സ്റ്റോക്ക് മാർക്കറ്റിംഗ്. അല്ല, AC കമ്പാർട്ട്മെന്റിൽ എങ്ങനെയാ പെരുമാറേണ്ടതെന്ന് എനിക്ക് അറിയാൻ പാടില്ല സിസ്റ്റർ. സച്ചിൻ ഇനിയെങ്കിലും പറ, വാട്ട്സ് യുവർ പ്രോബ്ലം മാൻ? പ്രേമം. Hello, nice to meet you. This is Deepak. Hello. Hi. This is കുഞ്ഞുഞ്ഞി. ഡോണ്ട് വേസ്റ്റ് ടൈം. ഒരു കൊല്ലത്തെ കൂടുതൽ കൊറേ പെൺകുട്ടിയെ പ്രേമിക്കാൻ പറ്റും. എനിക്ക് കിടക്കാൻ പള്ളിയിലൊക്കെ മരം കയറി പെണ്ണുങ്ങൾക്ക് വേറെ ആ പേര്. എങ്ങോട്ടാ? ആരെക്കാണാ? ഇവിടുത്തെ SI അംഗത്തിന്റെ അമ്മായി അകത്ത് ഇരട്ട പറ്റി കിടക്കാണെന്ന് കേട്ടു. ഒന്ന് കാണണം. കുട്ടികൾക്ക് ഓരോ പൊന്നരഞ്ഞാണ് കൊടുക്കും. ഏത് നായന്റെ മോനാണ് അറിയേണ്ടത് അവളുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടുവൻ ആരാണെന്ന്? നോക്ക്, ഞാനത് അറക്കിൽ മാധവനുണ്ടി ഒഴിക്കണം, ഇല്ലെങ്കിൽ പറപ്പിക്കും ഞാൻ. എന്നെ எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க? அது கோஸ்ட்ல கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும். சீக்கிரம் ஓபன் பண்ணிடுறேன். இது என் கிஃப்ட். டேபிள்ல வைங்க, நல்லா இருக்கும். Thank you. ஜாலகாரி மாயா ஜாலகாரி என் உள்ளம் கொத்தி அந்த கண்ணால் நோக்கி கண்ணால் நீரி நான் பல நாள் உருகி. உன்னோட அந்த லூஸ் ஹேர் அழகா இருக்கு, அந்த சிரிப்போட இருக்கிற அந்த கண் அழகா இருக்கு, அந்த குளூர்ல நடுங்குற அந்த பல்லு கூட அழகா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு மறைக்கிற உன்னோட செல்ல தொப்பை அது கூட நல்லா இருக்கு. அப்படி ஒருவேளை யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம்.